ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமர் டாபிக் தான். அந்த கிராமர் டாப்பிக்கோட பேர் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்லேருந்து படிச்சுட்ருக்கோம். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று தான் ப்ரிப்போசிஷன். ஸோ வாட் இஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்ற டெஃபினேஷன் தெரியும். இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The underlined words of the following sentences from the examples of the preposition. The first example they given, if you look up tea in the first cookery book, fifthly the tea should be put straight into the pot. நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இன்னுன்ற வேர்டை ஹைலைட் பண்ணி கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் வேர்டில் இன்டூ அப்படின்ற ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் இன்டூ இந்த ரெண்டு வார்த்தையை பார்த்தோம்னா தமிழில் உள்ள அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னா எப்போ இன் யூஸ் பண்ணோம், எப்போ இன்டூ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு குழப்பம் வரலாம். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா, இன் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா இந்த யூஸ்டு ஃபார் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ நவுன் இன்சைட் அனதர் நவுன். ஒரு நவுனுக்குள்ளே ஒரு நவுன் இருக்கும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா இன்னுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இன்டூ எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா is used for the movement of a noun from one status to an other status. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு நவுன் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுறதை குறிக்கும்போது நம்ம இன்டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட்டு திரும்ப நம்ம ப்ரிப்போசிஷனோட டெஃபினேஷனை ரீகால் பண்ணிப்போம். எ ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் தட் இஸ் யூஸ்டு டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ நவுன் அண்ட் அனதர் நவுன். ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம். இங்கே நமக்கு 12th டெக்ஸ்ட் புக்கில் லிஸ்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இல்லாமல் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் தோணும். அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு. என்ன தான் ப்ரிப்போசிஷனுக்கான ரூல்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக வச்சுருந்தோம்னாலும் நம்ம ப்ராக்டிஸ் அண்டு யூசேஜஸை நம்ம கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ப்ரிப்போசிஷனுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இங்கே சில ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் எ ஃபியூ ப்ரிப்போசிஷன்ஸ் விச் காஸ் கன்ஃபியூஷன். த எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேட் த கரெக்ட் யூசேஜ். இங்கே சில ஃபியூ ப்ரிப்போசிஷன் நம்ம எங்கெல்லாம் நம்ம கன்ஃபியூஷனை குறிக்குதோ அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சின்ஸ் ஃபார் an action continuing from the past to the present time. ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பித்து, அதாவது எப்பையில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா சின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் வெல் சின்ஸ் 2014. ஸோ யுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன். 2014 இருந்து அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பையில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எ ஆக்ஷன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் டு த ப்ரெசன்ட். இதே தான், கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட் வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஃபாரை யூஸ் பண்ணலாம். அப்படின்னும் போது யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் ஃபார் பாஸ்ட் 4 years. கிட்டத்தட்ட அவன் விளையாட ஆரம்பித்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வரைக்கும் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அப்படின்னா சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னா, எப்பையில் இருந்து, எந்த வருஷத்துலேருந்து, எண்ணெயில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம டோட்டல் பீரியட் ஆஃப் டைம், எத்தனை வருஷமா அப்படின்னு டோட்டல் பீரியட் ஆஃப் டைமை நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது எப்பையில் இருந்து நடக்குதுன்னும் போது சின்ஸும், எவ்வளோ நாளாக நடக்குது டோட்டல் பீரியட் ஆஃப் டைமை சொல்லும் போதும் ஃபாரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அபவ் அண்ட் ஓவர். ஸோ அபவ் அப்படின்னாலும் மேலே, ஓவர் அப்படின்னாலும் மேலே. சரி, அபவுக்கும் ஓவருக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்றது தான் பார்க்கலாம். அபவ், வென் ஒன் திங் இஸ் நாட் டைரக்ட்லி ஓவர் த அதர். அபவ் அப்படின்னா ஒரு பொருள் நேரடியாக அதுக்கு மேலே இல்லாமல் இருக்கிறத அபவ் அப்படின்னு சொல்லலாம். மை பிரதர் லிவ்ட் இன் த மவுண்டைன்ஸ் அபவ் த லேக். ஸோ என்னோடய பிரதர் லேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய மவுண்டெயினில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மவுண்டைன் கண்டிப்பாக லேக்குக்கு டேரெக்டாக மேலே இருக்காது. ஸோ ஓவர் த அதர், டேரெக்டாக மேலே இல்லைன்னா அதை நம்ம அபவ் அப்படின்னு சொல்லணும். ஒரு இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இஸ் அபவ் த டேபிள் அப்படின்னா அந்த டேபிளுக்கு மேலே அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, டேபிள் உயரத்தை விட அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் உயரமாக இருக்குது அப்படின்றத நம்ம மீன் பண்ணிக்க முடியும்.
ஓவர் அப்படின்றது என்னென்னா ஃபார் ஹரிசாண்டல் மூமெண்ட் அட் ஏ ஹையர் லெவல். ஓவர் எப்படி இருக்குன்னா நேரடியாக மேலே இருக்கும். ஒருவேளை அது ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வெர்டிக்கலில் டேரெக்டாக மேலே அதுக்கு நேரடியாக மேலே இருக்கலாம். ஃபார் ஹரிசாண்டல் மூமெண்ட் அட் த ஹையர் லெவல். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ சா எ ஹெலிகாப்டர் ஃப்ளை ஓவர் எ லேக். ஓவர் எ லேக்குன்னும் போது லேக்குக்கு நேரடியாக மேலே ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா லேக்குக்கு நேரடியாக மேலே டச் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஓவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிலோ அண்டர். அதே சேமான விஷயந்தான். அபவும் எப்படி அபவுக்கும் நம்ம ஓவருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதே மாதிரி பிலோவுக்கும் அண்டருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பிலோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கீழே அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் அப்படின்னாலும் கீழே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிலோவுக்கும் அண்டருக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிலோ இஸ் த ஆப்போசிட் ஆஃப் அபோவ். அபோவுக்கு டைரெக்டான ஆப்போசிட் என்னது அப்படின்னு பார்த்தா பிலோ. இப்போ நம்ம அபோவுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, நேரடியாக மேலே இல்லாமல் இருக்கிறது. அதே தான் பிலோன்றது இந்த உயரத்தை விட கம்மியாக அப்படின்னு குறிக்கும் போது நம்ம பிலோவை யூஸ் பண்ணுறோம். ஹர் ஹெட் வாஸ் பிலோ த லெவல் ஆஃப் த டேபிள், ஸோ நோபடி நோட்டிஸ்டு ஹர். ஸோ இப்போ அவளுடைய தலை வந்து டேபிளை விட கம்மியான உயரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னா பிலோ யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா நேரடியாக டேபிளுக்கு கீழே இருக்கான்ற அர்த்தம் கிடையாது. டேபிளோட உயரம் கூட இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். அண்டர் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஓவர் ஃபார் ஹரிசாண்டல் மூமெண்ட் அட் த லோயர் லெவல். ஸோ அண்டர் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஓவர். எப்படி அபோவோடைய ஆப்போசிட் வந்து பிலோ பார்த்தோமோ அதே மாதிரி ஓவரோட ஆப்போசிட் என்னதுன்னா அண்டர். இது எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் லோயர் லெவலில் இருக்கலாம், இல்லை டேரெக்டாக வெர்டிக்கலாக கீழே இருக்கலாம். த சைல்ட் பிளேஸ் ஹிஸ் டாய்ஸ் அண்டர் எ பிளாங்கெட். ஸோ நேரடியாக கீழே இருக்கிறது நம்ம சொல்லும் போது அண்டரை யூஸ் பண்ணலாம். த பாய் ரேன் அண்டர் த பிரிட்ஜ் வென் த ரிவர் வாஸ் ட்ரை. ஸோ ஆற்றுல தண்ணி இல்லாத போது அந்த பையன் என்ன பண்ணால் பிரிட்ஜுக்கு அடியில் ஓடணும். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூமெண்ட். செகண்ட் எக்ஸாம்பிள், எ பாய் ரேன் அண்டர் த பிரிட்ஜ்ன்றது ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் அவன் ஓடுறது. எ சைல்ட் பிளேசஸ் ஹிஸ் டாய்ஸ் அண்டர் எ பிளாங்கெட் அப்படின்றது நேரடியாக ஒரு பொருளுக்கு கீழே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அண்டரும் பிலோவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிலோ அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக கீழே இல்லாத போது, அண்டர் அப்படின்றது நேரடியாக கீழே இருக்கும். அடுத்த கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய சில வார்த்தையில் அடுத்த ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அலாங் த்ரூ. அலாங்னாலும் அதன் வழியே அப்படின்னு சொல்லுவோம், த்ரூ அப்படின்னாலும் அதன் வழியே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலாங்க்கும் த்ரூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். அலாங் ஃபார் ஃபாலோயிங் எ லைன் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். எ மேன் வாக்ட் அலாங் த சைட் ஆஃப் த ரிவர். அப்படின்னா ஆத்தங்கரை ஓரமாக நடந்து போனான் அப்படின்னு சொல்கிறது அலாங். ஸோ இதுவும் வழியேன்னு சொல்கிறோம். த்ரூ அப்படின்னும் போது என்ன வேரியேஷன் அப்படின்னா, ஃபார் மூமெண்ட் இன் எ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். 3 டைமென்ஷனல் இது நம்ம ஒரு அப்ரிவேஷனாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3D அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃபார் ஒன் சைட் டு அதர். ஒரு சைட்லேருந்து அடுத்த சைடுக்கு ஒரு 3 டைமென்ஷனுக்குள்ளே அவன் மூவ் பண்ணி போனான்னா அந்த இடத்துல நம்ம த்ரூ யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம ரோடு வழியாக போகிறோம், ஆத்தோரமாக நடக்கிறோம் அப்படின்னும் போது அதன் வழியே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அலாங்ன்றதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். த்ரூன்னும் போது ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே புகுந்து போகிறோம் அப்படின்னும் போது இந்த த்ரூன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஹண்டர்ஸ் வாக்டு த்ரூ த ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ன்றது தான் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ இதுக்குள்ளே இதன் வழியே உள்ளே ஊடுருவி போகிற மாதிரி உள்ள கவர்டு பேசேஜ்குள்ளே போகும்போது நம்ம த்ரூனும், ஓப்பன் பேசேஜாக இருக்கும்போது நம்ம அலாங்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பெட்வீன், அமாங். Between used for the 2 nouns and are adverbials when there is and in the sentence. ஒரு சென்டென்ஸில் அண்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா பெட்வீன்றதை யூஸ் பண்ணலாம். தேர் வாஸ் எமிட்டி ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அண்ட் லூஸ் லாங்ன்றவங்களுக்கு இடையே 2 பேருக்குள்ள மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு அப்படின்னும் போது பெட்வீன். அமாங் யூஸ்டு ஃபார் த மோர் தென் 2 nouns when there is use of and in the sentence. ஒரு சென்டென்ஸில் அண்ட் யூஸ் பண்ணி 2 நவுன் கூட நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு மோர் தென் 2 பர்சன் 2 பேருக்குள்ளே இடையே நடக்கிறது, இடையே அப்படின்றது தான் நம்ம பிட்வீன் அமாங் சொல்கிறோம். 2 பேருக்குள்ளே நடக்கும்போது பிட்வீனும், மோர் தென் 2 அப்படின்னும் போது நம்ம அமாங்கும் யூஸ் பண்ணுறோம். There was a healthy discussion about the communal harmony among Ramesh, Abdul and John. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ரமேஷ், அப்துல், ஜான் மோர் தென் 2 பர்சன் இருக்காங்க. இவங்களுக்கு இடையே நடக்கிற விஷயமா இருக்கும்போது நம்ம அமாங்னும், 2 பேருக்குள்ளே நடக்கிற விஷயமா இருக்கும்போது பெட்வீனும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஃபோர், ஆஃப்டர். பிஃபோர் அப்படின்னா முன்னாடின்னு சொல்லுவோம், ஆஃப்டர்னா அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். த பிஃபோர் யூஸ்டு ஃபார் எ செகண்ட் ஆக்ஷன் இன் எ ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் 2 ஆக்ஷன்ஸ்.
2 ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது செகண்ட் ஆக்ஷனை கூட பிஃபோர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஃபோர் ஈட்டிங் ஃபுட் வி க்ளீன் அவர் ஹேண்ட்ஸ். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கைகளை கழுவணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பிஃபோர் யூஸ்டு ஃபார் த செகண்ட் ஆக்ஷன் த ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் த 2 ஆக்ஷன்ஸ். இப்போ இந்த பிஃபோர் இல்லாமல் இந்த 2 ஆக்ஷனும் பார்க்கும்போது ஈட்டிங் ஃபுட் வி க்ளீன் அவர் ஹேண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டுத்தில் முதல்ல எந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி க்ளீன் அவர் ஹேண்ட்ஸ் தான் நடக்கும். நம்ம கை கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஸோ அப்படின்னும் போது செகண்டாக நடக்க போகிற ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பிஃபோரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆஃப்டர். ஆஃப்டர் யூஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் ஆக்ஷன். நல்லா பாருங்கள், பிஃபோர் யூஸ்டு ஃபார் த செகண்ட் ஆக்ஷன், ஆஃப்டர் யூஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் ஆக்ஷன் இன் எ ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் த 2 ஆக்ஷன். 2 ஆக்ஷனில் முதல்ல நடக்கிற ஆக்ஷனை முதல்ல சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆஃப்டரை யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் சில்ட்ரன் லவ் பிளேயிங். ஸோ குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பிடிக்கும் அப்படின்னா விளையாடுறது பிடிக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஆஃப்டர் அப்படின்னும் போது இந்த 2 ஆக்ஷனில் அவங்களுக்கு முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஆக்ஷன் எது நடக்கும் அப்படின்னா ஈட்டிங் ஃபுட்டு, அடுத்து சில்ட்ரன் லவ் பிளேயிங்கிறது 2வது நடக்கக்கூடிய ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான சில ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு கிளாரிஃபை பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இதில் சில எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த எக்ஸசைசஸ் பற்றி இந்த எக்ஸசைஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.